வெல்கம் டு நர்சிங் ஸ்கில் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து அகத்திக்கீரை வந்து எப்படி கல்லீரல் நோய்க்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம், ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்ன நன்மைகள் வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதலாவது நன்மை வந்து நச்சு நீக்கம், டீடாக்சிஃபிகேஷன். ஸோ இதில் உள்ள பிளவனாய்டுகள், அகத்திக்கீரையில் உள்ள பிளவனாய்டுகள் வந்து கல்லீரலை வந்து தூண்டி உடலில் தேங்கி உள்ள தேவையற்ற நச்சுக்கள் இயற்கையான முறையில் வந்து வெளியேற்ற வந்து உதவுது. முதலாவது நன்மை. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா பித்த சமநிலை. ஸோ சித்த மருத்துவப்படி பித்தம் அதிகரிப்பதால் வந்து கல்லீரலில் வந்து பாதிப்பு அதிகரிக்கலாம். ஸோ அகத்திக்கீரை வந்து நம்ம சாப்பிடும்போது அகத்திக்கீரை மற்றும் பூக்களை வந்து பித்தத்தில் உள்ள பித்தத்தை வந்து குறைத்து குளிர்ச்சியை தருது, உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருது. ஸோ அந்த ஒரு நன்மையை வந்து கொடுக்குது அகத்திக்கீரை. அதுக்கடுத்து வந்து மூணாவது வந்து நன்மை வந்து கல்லீரல் செல் வந்து பாதுகாக்க வந்து இது உதவி செய்யுது. அதுக்கடுத்து வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெப்படோ ப்ரொடக்டிவ். ஸோ ஆய்வக சோதனைகளில் வந்து என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், இதில் உள்ள இந்த கீரை வந்து நம்ம சாப்பிடும்போது கல்லீரலில் உள்ள நச்சு ரசாயனங்களை வந்து நீக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. நச்சு ரசாயனங்களால் வந்து கல்லீரல் செல்கள் வந்து சேதம் அடைவதை வந்து தடுக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் வந்து அகத்திக்கீரையில் இருக்குது. ஸோ ஆனால் அந்த கீரை வந்து நம்ம பயன்படுத்தும் போது சில விதிமுறைகளை வந்து கட்டாயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அகத்திக்கீரை வந்து நம்ம அடிக்கடி கண்டபடி சாப்பிட முடியாது. ஸோ வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்லாம், அப்படின்னா மாதத்துக்கு வந்து 2 முறை சாப்பிடணும். ஏன்னா வந்து இது அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகுனா, தினமும் சாப்பிட்டால் வந்து கல்லீரல் வந்து செரிமான பிரச்சனை வந்து உருவாக்கும், சம்டைம் மந்த நிலையை வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் மது பழக்கம் உள்ளவங்க வந்து அகத்திக்கீரை வந்து சாப்பிட்றதால வந்து அவங்க வந்து பயன் வந்து கொடுக்காது, சில பக்க விளைவு வந்து ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மருந்து வந்து வீரியத்தை வந்து குறைக்கும். இப்போ வந்து அலோபதி மெடிசன் சொல்லுவாங்க, ஆங்கில மருந்து சாப்பிட்றவங்க வந்து அந்த சாப்பிட்ற நாட்களில் வந்து இந்த கீரையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ மற்ற நாட்களில் தான் அவங்க எடுத்துக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கீரை வந்து நம்ம சாப்பிட்றதால வந்து இவ்வளோ நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து கீழா நெல்லிக்கீரை மற்றும் கரிசலாங்கண்ணி கீரை, ஸோ இதெல்லாம் கூட ரொம்ப அதிகமான நன்மையை வந்து கொடுக்கும் கல்லீரல் நோய்க்கு. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நர்சிங் ஸ்கில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you so much for watching this video. Thank you. See you in the next video. Thank you.